கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறைய கிறிஸ்தவர்கள் நம்ம இயேசப்பாக்காக அவர் ரொம்ப ஒரு வைராக்கியமா நம்ம பின்பற்றுவோம். அவருக்காக நம்ம என்ன வேணா செய்வோம். அவர் வீட்ட விட்டுட்டு வேணா வந்திருப்போம். பேரண்ட்ஸ விட்டுட்டு வேணா வந்திருப்போம். நம்ம உற்றார் உறவினர், நம்ம வேலை எத விட சொன்னாலும் நம்ம இயேசு கிறிஸ்துவுக்காக விட்டுட்டு, அவருக்கு பின்னாடி ஒரு வைராக்கியமான ஒரு கிறிஸ்தவனாய், அவருடைய ஊழியக்காரனாய், அவருக்கு பிரியமானதை செய்றத நம்ம கன்டினியூஸா செஞ்சு வந்துட்டே இருப்போம். சில காலங்கள் போக போக என்ன ஆகுதுன்னா, நம்ம எதிர்பாராத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு இழப்போ, இல்ல ஒரு பிரிவினையோ, ஒரு ஏமாற்றமோ நமக்கு வரும்போது, நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா, நம்ம தேவனை விட்டு வழி விலகி போயிர்றோம். அதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, பைபிள்ல அப்போஸ்தலர் தான். அதாவது இயேசு கிறிஸ்து கூப்பிட்ட உடனே என்ன பண்ணாங்க, எல்லா அப்போஸ்தலரும் என்ன பண்ணாங்க, அவரோட எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேதுருவ எடுத்துக்கலாம். பேதுரு படகு படகு முழுவதும் மீன் பிடிச்சு, அந்த மீன அப்படியே விட்டுட்டு, இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரு வைராக்கியமாய் வந்த ஒரு அப்போஸ்தலர் இல்லையா? ஒரு சீஷன். அதே மாரி ஒவ்வொரு சீஷர்களும் அப்படிதான். எல்லாத்தையும் விட்டுட்டு, அவங்க பேரண்ட்ஸ விட்டுட்டு, அவங்க ஃபேமிலீஸ விட்டுட்டு, எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு, அவர் தான் மேசியா, அவர் தான் இஸ்ரவேலை ரட்சிக்க வந்த ராஜான்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு, அவங்க பின்னாடி வந்து கொண்டே இருக்கிறாங்க. காலங்கள் செல்லுறது, அவர் சொல்லிட்டே வரார். என்ன சிலுவையில அறைவாங்க. நான் 3 நாள்ல நான் உயிர் தெழுவேன். அப்படின்னு சொல்லி வசனங்கள் மூலியமாக அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். வார்த்தைகள் மூலியமா சொல்லிக்கொண்டே வருகிறார். ஆனாலும் அந்த அப்போஸ்தலர்களுக்கு அதெல்லாம் புரியவே இல்ல. இல்ல நெறைய நேரம் நமக்கும் அப்படிதானங்க. நமக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா, நம்ம கடவுள் நம்மோட பேசிட்டே இருப்பார். வசனம் மூலியமா பேசுவாரு. ஏதாவது ஒரு மூலியமா நமக்கு சொல்லிட்டே இருப்பார். நான் உன் கூட தான் இருக்கேன். நான் உன் கூட தான் இருக்கேன். நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆனா நமக்கு என்னன்னா, எப்படி சீஷர்களுக்கு அவங்களுடைய கண்கள் திறக்கப்படலையோ, அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படலையோ, நமக்கும் நெறைய நேரம் அது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாமயே இருக்குதுங்க. இல்ல. அதாவது கடவுள் நமக்கு ஒரு ஒரு ப்ராப்ளம் வருது, நமக்கு ஒரு பிரிவினை வருது, நமக்கு ஒரு சோர்வுகள் வரும்போது, நான் உன் கூட தான் இருக்கேன்னு சொல்லி நெறைய நேரம் சொல்றாரு. ஆனாலும் நம்ம காதுகள் அது கேட்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம இன்னும் தேவனை பற்றி அறிகிற அறிவு இல்ல. அவரோட ஐக்கியம் இன்னும் கம்மியா இருக்கு. நமக்கு ஆவியானவர் துணையும் இல்லாம இருக்குல்ல. மேபி நம்ம இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட உடனே நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்காரு. பட் ஆனா ஆவியானவர் சொல்றத நம்ம காதுகள் கேட்டு அத நம்ம செய்றோமான்னு கேட்டா அது இல்லங்க. ஸோ அதனால தான் என்ன ஆகுது, சீஷர்களும் அப்படிதான். இல்ல இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறைந்துட்டாங்க. சிலுவையில அறைந்த உடனே என்ன பண்றாங்க, எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. அவ்வளோ நாள் 3 1/2 வருஷம் சீஷருக்கு தேவையானது எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து பார்த்துக் கொண்டார் இல்லையா? இருக்க இடம், சாப்பாடு, துணிமணி எல்லாம் அவரு தான் பார்த்திருப்பாரு. இயேசு கிறிஸ்து அவர்கள்ட்ட இல்ல, அவர் இறந்து போயிட்டாருன்னு நெனச்சவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓடி ஒளிஞ்சுட்டாங்க. இல்ல. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வராரு பாருங்களேன். அதுதான். இல்ல என் சீஷர்கள் என்னை விட்டு போயிட்டாங்க. அவங்க ரொம்ப பயந்திருக்கிறாங்க. யூதர்கள் என்ன பண்ணிருவாங்களோ, இல்ல ரோமர்கள் என்ன பண்ணிருவாங்களோ பயந்திருக்கிறாங்க. அவர்களுக்காக நான் வைத்த திட்டம் பெரியது.